ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ரேர் வெரைட்டி ஃப்ளவரிங் பிளான்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செடியோட பேரு டயன்தெரா நொடோசா இல்லைன்னா ஜஸ்டீஷியா பிரசீலினியா அப்படிங்கிறது தான். ரொம்ப காமனாக இதுக்கு இருக்கக்கூடிய பேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசீலியன் ஷ்ரிம் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா டக் ஃபுட் பிளான்ட், அப்படி டக் ஃபீட் இல்லைன்னா டக் ஃபுட் பிளான்ட் அப்படிங்கிற பேர்கள்லையும் அழைக்கப்படுது. இதனுடைய ஒரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் அண்ட் அர்ஜென்டினா போன்ற நாடுகள் தான். ஸோ இந்த செடிக்கு நான் காமன் நேம்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேரில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த செடிகள் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ் வச்சு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 பேர்கள் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த நேம் வச்சு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த செடிகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நான் கூகுளில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பேர்கள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு செடி வந்து இருக்குது, ஜஸ்டீஷியா கார்னியான்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப காமன். நம்ம ஊட்டி இந்த மாதிரி ஏரியாலெலாம் நீங்கள் ரொம்ப காமனாக பார்க்கலாம். அண்ட் நர்சரிஸ்லேயுமே அந்த செடிகள் வந்து, அதாவது ஆன்லைன் நர்சரிஸ் சொல்கிறேன், அங்கேயுமே அவைலபிளாக கிடைக்கும். ஸோ அதையுமே வந்து ஷ்ரிம் பிளான்ட் இல்லைன்னா ப்ளம்ப், பிரசிலியன் ப்ளம் பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஜஸ்டீஷியா அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த செடிகள் தான் வரும். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வேறு, அது வேறு செடி. அதில் வந்து உங்களுக்கு எல்லோ, பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிங்க் 2 வெரைட்டி இருக்குது. பட் நமக்கு இங்கே இந்த பிங்க் கலர் கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது. ரெட் வெரைட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே இல்லை. மேபி எங்கேயாவது யாராவது வந்து செல் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, வருடம் முழுக்க உங்களுக்கு பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். பொதுவா பூச்செடி அப்படின்னாலே நமக்கு சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஆனா, இந்த செடி வந்து நம்ம பார்ஷியல் ஷேட்ல தான் வந்து வளர்க்கணும். அதாவது காலையில வரக்கூடிய இளம் வெயில் வந்து ஓகே. பட் அதுக்கப்புறமா ஒரு 10, 10:30, 11 மணிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த வெயில் வந்து இந்த செடிகள் வந்து தாங்காது. நம்ம கிளைமேட்டுக்கு ஓகேவா தான் வளர்ந்துட்டுருக்கு. ரொம்ப சூப்பரா வளர்ந்துட்டுருக்கு. ரொம்ப வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இப்போ வரைக்கும் எனக்கு ஏற்படல. பட் என்னன்னா, நான் வந்து ஒரு நல்ல இன்டைரக்ட் பிரைட் சன்லைட் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வச்சிருக்கேன் இந்த செடிய. அங்க வந்து வெயிலே உங்களுக்கு படாது. ஆனா வெளிச்சம் வந்து நல்லா ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த மாரி இடங்கள்ல நீங்க தேர்வு பண்ணி இந்த செடிகள வளர்க்கலாம். பால்கனில எனக்கு வெயிலே வராது, ஆனா நல்ல வெளிச்சம் இருக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த செடிகள நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த செடிகள் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம அ ஓரளவுக்கு நம்ம ஹைட்டுக்கு நம்மள விட கொஞ்சம் கம்மியா ஹைட்ல வளரக்கூடிய ஒரு செடி. அ பட் இதனுடைய கிளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே கிளைம் பண்ணிட்டு போற மாரியே இருக்கும். ஆனா வந்து இது கிளைம்பர் கிடையாது. ஸோ நல்லா படர்ந்துட்டு போற மாரி இருக்கும். ஸோ ஹேங்கிங் பார்ட்ஸ்லலாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஹேங்கிங் பார்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த செடிகள. ஸோ தட் அந்த பிரான்ச்சஸ் வந்து அப்படியே கீழ படர்ந்து வர மாரி இருக்கிறது வந்து பூக்களோட இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த செடிகள 2 விதமா வந்து நம்ம ப்ரொபகேட் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலியமா பண்ணலாம். இன்னொன்னு வந்து விதைகள் மூலியமாவும் பண்ணலாம். அங்கங்க வந்து விதைகள் வந்து வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2ஓ, 3 விதைகளோ வந்து வச்சிருந்தது. இதுதான் வந்து சீட் பாட்டு. இது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு நம்ம பச்சை கனகாம்பரம் இருக்கு இல்லையா? அதனுடைய அந்த சீட் பாட் மாரியே தான் இருக்கு. சேம் அதே மாரி தான் இருக்கு. அண்ட் இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா, இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 4 விதைகள் வந்து நமக்கு கிடைக்குது. மிளகா விதை மாரி கொஞ்சம் சின்ன சின்னதா வந்து இருக்கு. ஸோ 4 விதை இருக்கு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன் போட்டு. செடி முளைக்குதா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆ முடிஞ்ச அளவுக்கு என்னால இந்த சீட்ஸ் வந்து சேகரிச்சு வைக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் போற டைமுக்கு அந்த சீட்ஸ் அங்க இருக்கணும். இல்லன்னா நான் கவனிக்கணும், ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ என்னால முடிஞ்சதுன்னா, நான் அந்த சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கேப் விட்டு தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு இலைகள்லயுமே வந்து உங்களுக்கு மொட்டுக்கள் வந்து வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த தண்டு ஒரு பிரான்ச் வருது அப்படின்னா, அந்த பிரான்ச் ஃபுல்லா உங்களுக்கு மொட்டுக்களும், பூக்களுமா தான் இருக்கும். மண் கலவை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நார்மல் பாட்டிங் மிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம எப்பவும் யூஸ் பண்றது தான். அது கூட வந்து மணலும், பெர்லைட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கேன். சாயில் மிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வெயில்ல வைக்கிற செடியா இருக்கு அப்படின்னா, சீக்கிரமா வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஊத்துனா கூட வெயில்ல வந்து கொஞ்சம் உறிஞ்சிக்கும். பட் இது வந்து நம்ம கொஞ்சம் பார்ஷியல் ஷேட் மாரி தான் குடுக்குறோம். ஒரு இன்டைரக்ட் பிரைட் சன்லைட் இருக்கிற ஏரியால வைக்கிறதுனால, அவ்வளோ சீக்கிரம் வந்து தண்ணி வந்து காஞ்சு போகாது. ஸோ அதுக்கேத்த மாரி தண்ணி தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு, மண் ஃபுல்லா ட்ரை ஆயிருந்தா மட்டும் தண்ணி வந்து குடுங்க. ரொம்ப தண்ணி ஊத்தி சொத சொதன்னு ஆக்கி வச்சுறாதீங்க. அதுக்கப்புறம் செடி வந்து அழுகி இறந்து போயிரும். அண்ட் நல்லா வந்து தண்ணீர் வடிகால் வசதி வந்து அந்த தொட்டியில நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது கீழ வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து நல்லா இருக்கா? தண்ணி வடியுதா? எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் கீழ வடிஞ்சு போயிருதா? அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க.
அ இந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் தொட்டி வந்து ஓரளவுக்கு போதுமானது. நான்லாம் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி தொட்டி. நம்ம அந்த ரித்து பேட்ஸ்ல வாங்குனோம் இல்லையா? அந்த தொட்டியில தான் நான் வச்சிருக்கேன். ஸோ, எனக்கு வந்து இடம் பற்றாக்குறை நெறைய செடிகள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுனால, நான் கிடைக்கிற தொட்டிகள் அப்ப எது அவைலபிளா இருக்கோ அதில வச்சு விட்டுருவேன். ஸோ, நீங்க வந்து உங்களுக்கு இட வசதிலாம் இருக்கு அப்படின்னா, நல்லா பெரிய இடமாவே இருக்கு, நிலத்திலேயே வைக்க முடியும்னா கூட நீங்க இந்த செடிகள ட்ரை பண்ணி பார்க்கலாம். உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற செடிகளுக்கு எப்போ குடுப்பீங்களோ, அதே மாரி இதுக்கும் பிளான் பண்ணி குடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெவி ஃபீடர்லாம் கிடையாது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் இல்லன்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் உங்க கம்ஃபர்டபிள் எப்படியோ அதுக்கேத்த மாரி நீங்க ஆர்கானிக்கா அதாவது இயற்கை உரங்களா பார்த்து குடுத்துக்கோங்க. இதுவரைக்கும் இந்த செடியில பூச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு பூச்சி தான் வந்து இருக்குது. பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்துல மாவு பூச்சிகள் வந்து நான் பார்த்தேன். ஸோ அத மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். பார்க்கும்போதெல்லாம் அத வந்து கையிலேயே சும்மா பிச்சு போட்டுட்டேன். வேற எதுவும் பெருசா நான் வந்து பார்க்கல. ஸோ ஓவரால் நம்ம கிளைமேட்டுக்கு கேர் கொஞ்சம் கம்மியா பார்த்து வளரக்கூடிய ஒரு செடி. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சன்லைட் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப ஹார்ஷ் சன்லைட் இருக்கிற இடங்கள்ல இந்த செடிகள நம்ம வளர்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு பார்ஷியல் ஷேட்ல வச்சு வளர்க்க போறோம். இந்த செடி வந்து எனக்குமே புதுசு. நான் புதுசா ஒரு செடி வந்து ட்ரை பண்றேன். கொஞ்சம் ரேர் கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்றேன்னா, நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேனோ, அத உங்களுக்கு வீடியோல குடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது அதில சேஞ்சஸ் இருக்கு, நான் ஏதாவது புதுசா பார்க்குறேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அப்கமிங் ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் அத அப்டேட் பண்ணுவேன். அண்ட் தமிழ்ல வந்து நம்ம தான் இந்த செடிய பத்தி ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ அது ஒரு ஹேப்பி நியூஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ரேர் கலெக்ஷனான ஒரு செடி வந்து நம்ம பார்க்க போறோம் ஃப்யூச்சர்ல. ஸோ அவங்க வந்து இப்போ பூக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. கண்டிப்பா கார்டனிங் பிடிக்கும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.